ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரியல் ஃபெதர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நீங்கள் வளர்க்குற பறவையும் நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். சில மாதங்களாக பார்த்தீங்கன்னா நான் வீடியோ போடலை, ஷார்ட்ஸ் எதுவுமே பண்ணலைன்னு வச்சிங்களேன். இந்த சில மாதங்கள் அந்த இடைப்பட்ட கேப்பில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பறவைங்களுக்கு சப்ளிமெண்ட்டு, மூலிகை செடிகள், மூலிகை பூ இது மாதிரி கொடுத்து சில இதெல்லாம் ரிசல்ட்டெல்லாம் எடுத்திருக்கேன். சொல்ல போனால் ஆராய்ச்சி பண்ணணுன்னு தான் சொல்லணும்னு வச்சிங்களேன். என்னோடய வேலையை பார்த்துக்கிட்டு பறவைங்களுக்கு இதை தான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். அதில் நல்ல ரிசல்ட்டு கொடுத்த சில விஷயங்களை பற்றி உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். சரிங்களா? மூலிகையும் சரி, பூவாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி சில சப்ளிமெண்ட்டு இதை நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதுவும் ஒவ்வொரு சப்ளிமெண்ட்டாக உங்கள்கிட்ட நான் சொல்லலாம் அப்படின்ட்டு இருக்கிறேன். இப்போ ஒரு 2-3 மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக வீடியோ இருக்கும். நான் எப்போயுமே வருஷத்தில் 6 மாதம் வீடியோ போடுவோம். 6 மாதம் வீடியோ இருக்காது. என்னோடய வீடியோ பார்த்தீங்கன்னா அந்த மழை காலங்களில் மட்டும் வீடியோ இருக்கும். ஏன்னா என்னோடய வேலை அது மாதிரி அமைஞ்சிருக்கிறதுனால இனிமேல் வீடியோக்களை அடிக்கடி நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி ஃபார்மில் என்னென்னலாம் நம்ம புதுசாக அப்டேட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற வீடியோக்களும் தொடர்ச்சியாக வர இருக்குது. அதனால் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போவோம். இந்த வருஷத்தோட ஃபஸ்ட்டு வீடியோவாக பார்த்தீங்கன்னா ஒரு பூவை பற்றி தான் தேடி வந்திருக்கிறோம். ஒரு பூவை பறிக்கிறதுக்காக தான் வந்திருக்கோம். இந்த பூ ரொம்ப முக்கியமாக பறவைங்களுக்கு தேவைப்படுற ஒரு பூ. இது பறவையோட உடம்புல என்னென்ன விஷயம்லாம் பண்ணுது அப்படிங்கிறத நான் அப்புறம் சொல்கிறேன். இது பார்த்தீங்கன்னா சங்குப்பூ. இது சங்குப்பூ பார்த்தீங்கன்னா ஒரு கொடி வகையை சேர்ந்தது. கொடி மாதிரி தான் படரும். ப்ளூ கலர் சங்குப்பூ, நீல கலர் சங்குப்பூ. இதிலே ஒயிட்லேயும் இருக்குது. நம்ம அந்த பூவை மட்டும் கலெக்ட் பண்ணுறதுக்காக கொஞ்சம் வந்திருக்கோம். ப்ளூ கலர் எடுத்துக்கிட்டால் நம்மளுக்கு ரொம்ப நல்லது. இந்த செடிங்களை ஃபஸ்ட்டு எல்லாத்துலேயுமே படர்ந்து கிடக்கும். கருவமுல்லை, இது எருக்கஞ்செடி பார்த்தீங்கன்னா எருக்கஞ்செடியில் படர்ந்து கிடக்கு. எருக்கஞ்செடி மேலே படர்ந்துருக்கு. அதில் அந்த பூவை மட்டும் நம்ம கலெக்ட் பண்ணிட்டு போய் எப்படி இதை பறவைங்களுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பாருங்கள், நிறைய பூத்துருக்கு பாருங்கள். இது பார்த்தீங்க, இந்த பூ பார்த்தீங்கன்னாலும் எப்போ பார்த்தாலும் நம்மளுக்கு கிடைக்கும்னு சொல்ல முடியாது. இந்த மழை காலங்களில், பனி காலங்களில் பார்த்தீங்கன்னா நிறைய கிடைக்கும். இந்த சமயத்தில் பறவைங்களுக்கு வச்சோம் அப்படின்னா நல்ல பெனிஃபிட்டாகவும் இருக்கும். இது மாதிரி ஒவ்வொரு மூலிகைலாம் இனிமேல் நம்ம தொடர்ச்சியாக நம்ம காமிக்கலாம். பறவைங்களுக்கு பயன்படுற மூலிகை உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இது மாதிரியெல்லாம் இருக்கும். இப்போ பூவெல்லாம் கலெக்ட் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி ஒரு 100 பூக்கிட்ட நம்ம கலெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இது பூவை எடுத்துகிட்டு வந்தப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த செடி நான் கொஞ்சம் தூரம் 1 கிலோமீட்டர் போய் நம்ம பறிச்சுட்டு வர மாதிரி இருந்துச்சு. அதனால் செடி ஒரு 2 செடியை பிடிங்கிட்டு வந்தேன். வீட்டில் ஊனி வைக்கலாம், அது படந்துச்சுன்னா வீட்லேயே நம்ம பறித்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 செடியை மட்டும் வேரோட சின்னதாக கிடச்சிது. அதை மட்டும் எடுத்துகிட்டு வந்தேன். அந்த செடியை வீட்டில் ஊனி வச்சு பார்ப்போம். பொழைச்சிதுன்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை அப்படின்னா அங்கே போய் தான் பறிச்சுட்டு வரணும். இப்போ இந்த பூவை நம்ம எப்படி தயார் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துக்குவோம். ஒரு 10 பூ இல்லை 20 பூ, நீங்கள் ஒரு லிட்டர் தண்ணி வைக்கிறீங்க அப்படின்னா 10 பூ போதும். இல்லை ஒரு 7 லிட்டர் 10 லிட்டர் தண்ணி வைப்பீங்க ஒரு பறவைங்களுக்கு அப்படின்னா 1 லிட்டருக்கு 10 பூனா 7 லிட்டருக்கு 70 பூ கிட்ட தேவைப்படும். எல்லாத்தையும் என்ன பண்ணுங்கள், ஒரு தண்ணியில் போட்டு அடுப்பை சிம்மில் வச்சிடணும். இது ஒரு 10 பறவைக்குள்ளது நான் போட்டிருக்கேன். ஒரு 10 பூ போட்டிருக்கேன்னு வச்சிங்களேன். தண்ணியை வச்சு சிம்மில் வச்சுட்டிங்க அப்படின்னா பொறுமையாக அது கொதிக்கும். நீங்கள் ஹை ஸ்பீடில் வச்சிங்க அப்படின்னா வேகமாக கொதிக்க ஆரம்பிக்கும். சிம்மில் வச்சுட்டிங்க அப்படின்னா ஸ்லோவாக கொதிச்சிக்கிட்டு இருக்கும். நல்லா கொதித்து முடித்ததும் அதோட கலர், அந்த ப்ளூ கலர் பூரா நம்மளுக்கு தண்ணியில் இறங்கிடும். அந்த கலர் மட்டும் தண்ணியில் ஃபுல்லாக இறங்கிடும். இப்போ கொதிக்க வச்சுருக்கேன். இதை பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் இது எப்படி எந்த அளவுக்கு இந்த கலர் இறங்குது அப்படிங்கிறது தெரியும். ஃபுல்லாக நம்மளுக்கு கொதித்து முடித்த பிறகு அந்த பூ பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெள்ளையாக மாதிரி. அது மாறினதுக்கு அப்புறம் வடிகட்டி நம்ம அந்த தண்ணியை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். அந்த பாருங்கள், ஃபுல்லாகவே வெள்ளை அந்த ப்ளூ பூரா தண்ணியில் இறங்கிடுச்சு பார்த்தீங்களா? ப்ளூ இறங்கினதுக்கப்புறம் ஒரு ஸ்பூனை வச்சு வேணால் நம்ம கிண்டி விட்டுக்கலாம். கிண்டி விட்டுட்டோம் அப்படின்னா ஃபுல்லாகவே அது அந்த நல்லா தெரியுது பாருங்கள். அந்த கலர் பூரா, பூவில் உள்ள கலர் பூரா வாட்டரில் இறங்கிடுச்சு. இதோட மருத்துவ பலன்களை லாஸ்ட்டில் சொல்கிறேன். எப்படி தயார் பண்ணுறது அப்படிங்கிறத மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்மளுக்கு மூலிகை ரெடி ஆகிடுச்சு, மூலிகை தண்ணி ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம ஒரு கிளாஸ்லேயோ இல்லை ஒரு சில்வர் பாத்திரத்துலேயோ நம்ம வடிகட்டி எடுத்துக்கணும். ஏன்னா அதில் சக்கை மட்டும்தான் இருக்கும். தண்ணியில் தான் எல்லாமே, அதில் உள்ள சத்துக்கள் எல்லாமே தண்ணியில் இறங்கிடும். நான் உங்களுக்கு கலர் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக கண்ணாடி பாத்திரத்தில் நான் வடிகட்டுறேன். நீங்கள் சில்வர் பாத்திரம் அது மாதிரி வடிகட்டிக்கலாம். சரிங்களா? இது மாதிரி கலரில் வந்துடும். இதோட நேச்சுரல் கலர் எதையுமே சேர்க்காமல் உள்ள கலர் தான் இது. இப்போ நம்ம பூவை தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சா இல்லையா, 10 லிட்டர் நம்மளுக்கு தேவை தண்ணி கிளிக்க வைக்கிறோம், பறவைங்களுக்கு வைக்கிறோம் அப்படின்னா 10 லிட்டர் தண்ணி நம்ம கொதிக்க வைக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஒரு 1/2 லிட்டர் தண்ணியில் பூவை போட்டு நம்ம அதை கொதிக்க வச்சு வடிகட்டின பிறகு 10 லிட்டர் தண்ணியில் நம்ம இதை கலந்துக்கலாம். அதே மாதிரி நீங்கள் 1 லிட்டர் தண்ணி வைப்பீங்க அப்படின்னா 1/2 லிட்டர் தண்ணியில் ஒரு 10 பூவை போட்டு காய்ச்சி எடுத்த பிறகு அதை வடிகட்டி 1 லிட்டர் தண்ணியில் நம்ம கலந்து பறவைங்களுக்கு வச்சுக்கலாம். அதை இந்த பூவில் உள்ள மருத்துவ குணங்கள்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட மருத்துவ குணங்கள் இருக்குது பறவைங்களுக்கு. அதில் முக்கியமான மருத்துவ குணம்னு பார்த்தீங்கன்னா சளியை முக்கியமாக சரி பண்ணுது. நம்ம இந்த தண்ணியை வாரத்தில் 2 நாள் நம்ம பறவைங்களுக்கு வச்சுட்டு வந்தோம் அப்படின்னா சுத்தமாக சளி பிடிக்கிறது இல்லை. என்ன காரணம்னா நோய் எதிர்ப்பு சக்தியை இது அதிகப்படுத்திடுது. அதனால பார்த்திங்கன்னா இம்யூனிட்டி பவர் அதிகமாக இருக்கிறதுனால சளி பிடிக்கிற பிரச்சனை இல்லை. பறவைங்களுக்கு கழிச்சல் வர்றது குறைஞ்சிருக்குது. அதுக்கு அடுத்ததாக ஸ்ட்ரோக்கு
இது முக்கியமாக பார்த்தீங்கன்னா வெயில் நேரத்தில் நம்ம நிறைய சமாளிக்கக்கூடிய பிரச்சனையில் ஒன்று பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரோக்கு. இந்த நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை எதுவுமே வராமல் பார்த்துக்குது இந்த பூ பார்த்தீங்க அப்படின்னா. நல்ல பறவைங்க ரிலீஃப் ஆகுது, மெயின் ரிலாக்ஸ் கிடைக்கிது இந்த பறவைங்களுக்கு. இதை கொடுக்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா நல்ல மேட்டிங் டைம்லலாம் கொடுத்தோம் அப்படின்னா மெயின் ரிலாக்ஸாக இருக்குது, நல்லா ஜோடி சேருதுங்க. இது மாதிரி ரிசல்ட்டெல்லாம் இதில் நம்மளால் பார்க்க முடியும். இந்த பூவில் பறவைங்க நல்லா ஆக்டிவாகவும் இருக்குது, நல்லா நம்ம கொடுக்குற ஃபுட்டை வந்து விரும்பி சாப்பிடுது. நம்ம எந்த ஒரு பறவை வளர்த்தாலுமே நம்ம வைக்கிற சாப்பாடை கொண்டு வச்சோடனே சாப்பிட்டுச்சுன்னா நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இதே சாப்பிடாமல் ஸ்டிக்லேயே உட்காந்துச்சுன்னா என்னடா நம்ம ஒரு சாப்பாடாக ரெடி பண்ணி வைக்கிறோம், பறவைங்க சாப்பிட மாட்டேங்குது அப்படிங்கிற மன வருத்தம் வந்து எல்லாருக்குமே இதை அனுபவிச்சிருப்போம். நீங்கள் ஏதாவது ஒரு கொண்டைகளை ஊற வச்சோ இல்லை அவிச்சோ இல்லை முளை கட்டியோ கொண்டு வைப்பீங்க, பார்த்தீங்கன்னா ஸ்டிக்லேயே உட்காந்துச்சுன்னா அது உங்களுக்கு வந்து அதை சாப்பாடு வச்சதுக்கான ஒரு இதே ஃபீலிங்கே இருக்காது. அதே நீங்கள் வச்ச உடனே வந்து சாப்பிட்டுச்சுன்னா உங்களுக்கு ஒரு சந்தோஷம், நம்மளுக்கு ஒரு சந்தோஷம். அந்த சந்தோஷத்தை தான் நம்ம பறவைங்கள்ட்ட எதிர்பார்க்குறோம். அப்போ சில வேலைங்கள்லாம் நம்ம செஞ்சு தான் ஆகணும். இந்த மூலிகை சாப்பிட்றப்ப பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சாப்பாடு வச்சாலும் உடனே விரும்பி சாப்பிடுதுங்க. அதனால எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த பூவை பற்றி ஃபுல் டீட்டெயில் நான் சொல்லிட்டேன். இன்னும் சில முக்கியமான தகவல்லாம் இருக்குது, அதை நான் ரிசல்ட் செக் பண்ணிவிட்டு, ஏன்னா இந்த கலரை வந்து மாற்றக்கூடிய சக்தியெல்லாம் அந்த பூவுக்கு இருக்குது அப்படிங்கிறத நான் சில புக்கிலெல்லாம் படித்தேன். அதனால் பறவைங்களுக்கு கொடுத்து அதை ட்ரை பண்ணியிருக்கேன். அது சக்ஸஸ் கிடைச்சிது அப்படின்னா அது எப்படி நம்ம பறவைங்களுக்கு நம்ம செய்யலாம் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரியா? இப்போ இந்த மூலிகை பற்றி ஃபுல்லாகவே நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இந்த வீடியோனால உங்களுக்கு பலன் இருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.